சரி, எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வந்து எடுக்க சொன்னேன். எடுத்தனா என்ன ஆகும்? இது டேன் 3 தீட்டாவா மாறிடும். இது காஸ் 2 தீட்டாவா மாறிடும். இது சைன் 2 தீட்டாவா மாறிடும். காட்டுறேன். ஓகே, y equal to sin inverse of 2x divided by 1 plus x squared இருக்கா? இப்ப சப்போஸ் நம்ம இது ஃபுல்லா யூன்னு எடுத்துக்கலாம். எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு லென்த்தியா பெருசா அப்படியே வரும். அதுக்கு பதில் x equal to tan theta ன்னு எடுத்தோம்னா மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா படி sin in terms of tan அப்படின்னு சொல்லுவாங்க. sin 2 theta equal to 2 tan theta divided by 1 plus tan square theta. இந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? இங்க 2 tan theta divided by 1 plus tan square theta வா, அது sin 2 theta வா மாறிடும். sin inverse of sin வந்து கேன்சல் ஆயிடும், வெறும் 2 theta மட்டும் வரும். x equal to tan theta, அப்ப theta equal to tan inverse x, அதை வந்து சப்ஸ்டிட் பண்ண y equal to 2 tan inverse x ஆயிடும். ஓகேவா? ரைட். அப்போ differentiation of tan inverse x 2 into 1 by 1 plus x square. இப்போ இதே மாதிரி tanக்கு tan 3 theta ஓட ஃபார்முலா 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதை நம்ம அப்ளை பண்றப்போ tan inverse tan cancel ஆயிடும். அப்ப 3 theta 3 into எப்பயும் போல tan inverse x. tan inverse x க்கு 1 by 1 plus x square. ஆமா, ட்ரிக்னோமெட்ரியில மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா சொல்லுவாங்க. அப்புறம் ஹாஃப் ஆங்கிள் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுவும் உனக்கு அதிகமா வந்து யூஸ் ஆகும். அந்த ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவும் நம்ம வந்து கன்ஃபார்ம்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஆமா, செயின் ரூல்ல y equal to tan inverse u, u equal to 3x minus x cube divided by 1 minus 3x square. ஆமா, du by dx போடணும். இதுக்கு என்ன இருக்கும்? u by v மெத்தட்ல இருக்கு. கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணு. v u dash minus u v dash divided by v square. அது எல்லாத்தையும் நம்ம காமனா எடுத்தோம்னு வச்சுக்கோயே, எல்லாத்தையும் காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு இது வரும். என்னப்பா? இங்க 3 tan theta 3 tan inverse ஆன்சர். இதே மாதிரி காஸ் இருக்குல்ல, எவ்வளவு சிம்பிளா முடிக்க வேண்டிய சம்ம பாத்தியா? எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ராடினரியா. இந்த சம்ம நார்மல் மெத்தட்ல வந்து போட்டு பாரு, பயங்கர லென்த்தியா போகும். அதுக்கப்புறம் காமன் எல்லாம் எடுத்து அதை கேன்சல் பண்ணி திருப்பி இந்த 1 plus x ஸ்கொயருக்கு வந்து கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். இப்ப வேணா, அப்புறம் ட்ரை பண்ணி பாரு. இல்ல இப்ப போடுறியா? எதுக்கு போடுற? இதுக்கு ட்ரை பண்றியா? காஸ் இன்வெர்ஸ்க்கு 0 to 1, x வந்து 0 to 1. காஸோட லிமிட் இருக்குல்ல, எப்பவுமே காஸோட லிமிட் வந்து -1 to +1 குள்ளதான் இருக்கு. அதுக்கு -1.2 அது மாதிரிலாம் இருக்க முடியாது, 1 தாண்டியா இருக்க முடியாது. லோவஸ்ட் -1, ஹையஸ்ட் +1. 0 to 1 குள்ளதான் காஸ் இன்வெர்ஸோட வேல்யூஸே இருக்க முடியும். ஓகேவா? அதனால அப்படி போட்டிருக்காங்க. எதுப்பா?
ம். எதுவும் இல்ல. அந்த ரேஞ்சில இருக்கும். இது நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல 11th படிப்போம். ரிலேஷன்ஸ் கூட அந்த ட்ரிக்னாமெட்ரிக் அந்த வேல்யூஸ் கூட இதெல்லாம் வந்து இப்ப காஸோட வேல்யூ கேன் பி காஸ் தீட்டாவோட வேல்யூ -1 to +1. அப்ப இது மாதிரி எழுதணும் அப்படின்றதெல்லாம் அங்க வந்து வரும். அதை வந்து இப்ப 12th அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் 12th வராதுன்னு நிறைய சாப்டர்ஸ் வந்து விட்டுருவாங்க. தட் இஸ் வெரி வெரி பேட். ரைட் வே ஆஃப் அப்ரோச் இருந்துச்சுன்னா எவ்ரி திங் வந்து ஈஸியா இருக்கும். அந்த ரைட் வே ஆஃப் அப்ரோச் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா டிஃபிகல்டிஸ் இருக்கதா சார். பாரேன் 1 மந்த்லயே ஃபுல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா த வே யூ டீச் அப்படின்றது அதை சிம்பிளிஃபை பண்ற அந்த மெத்தட் தான் வந்து நம்ம பார்க்கணும். நீ சொல்றது எனக்கு வந்து புரியுது. எவ்வளவு டிஃபிகல்டிஸ் வந்து அனுபவிப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாது. இவ்வளோ ஈஸியா இருக்க வேண்டிய ஒண்ணுதான் நம்ம இவ்வளோ டஃப் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே புரியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாததுனாலதான் நிறைய வந்து டஃப். இப்போ ஒரு பாத்ல நீ டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோயே, அந்த பாத் மட்டும் தான் உனக்கு தெரியும் அப்படின்னா நீ என்ன பண்ண, அப்படியே வந்து அதுலயே போயிட்டு இருப்ப. அதோட ஷார்ட் வந்து வே இருக்கும், ஷார்ட் வே இருக்கும். ஆனா வந்து அத ஷார்ட் வே இருக்கும். அதை வந்து நம்ம தான் வந்து எடுக்கணும், கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இல்ல அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இஸ் தேர் எனி ஆல்டர்னேட் மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனாலே ஜேஇ எல்லாம் நிறைய பேர் அட்டன் பண்றது. ஒய் ஜேஇ இஸ் ரியலி டஃப் பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாவே ரெடியூஸ் சிலபஸா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரெடியூஸ் சிலபஸ் படிச்சு படிச்சு வந்து என்ன ஆயிடுது, எது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்ல அப்ளை பண்ண ஆன்சர் வருமோ அதெல்லாம் நம்ம வந்து அப்ரோச்சே பண்றது இல்லை. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 64 into 56. 64 into 56. எது எது ரெண்டு மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கு?
3/5 A4. பாரு, இது 60 plus 4, 60 minus 4. அப்போ a plus b into a minus b ல போட்டோம்னா 60 squared minus 4 squared. 3060 squared minus 4 squared. 60 squared வந்து 3600 minus 16, 3584. ஓகேவா? ஜஸ்ட் நார்மலா ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாவை நம்ம வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணோம்னா நம்மளால ஆன்சரை வந்து எதுவுமே இல்லாம ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்மளால போட்டிருக்க முடியும். ஆனா இது வந்து நம்ம எதுவுமே பண்றது இல்லை. அதனால நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் வந்து கன்சியூம் ஆகும். இல்லை நார்மல் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணா கூட எனக்கு எக்கச்சக்க கேரக்டர் நான் வந்து போட்டு ஆகணும். அப்ப எனக்கு வந்து டைம் வந்து அதிகமா தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போ இதே மாதிரி y equal to cos inverse 1 minus x squared. Cos 2 theta in terms of tan 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. ஓகேவா? ரைட். அப்போ நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா cos inverse cos கேன்சல் ஆயிடும், 2 theta வரும். ஆப்வியஸ்லி எப்பயும் போல x equal theta equal to tan inverse of x போட்டோம்னா நம்மளுக்கு இமீடியட்டா ஆன்சர். எதுப்பா? ஆமா, cos 2 theta equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. ஓகேவா? ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 minus x square 12th sum பார்த்தோம்னா 1 minus x square 1 plus x square இருக்கு. இதுக்கு நம்மளுக்கு போட்டா cos 2 theta தான் வரும். ஆனா இங்க sin inverse இருக்கு. ஓகேவா? sin inverse இருக்கு. அதனால முதல்ல cos 2 theta வருதா? cos sin ஆ மாத்தணும் என்ன பண்ணும்? sin 90 minus 2 theta போட்டோம்னா sin ஆ மாறிடும். அப்ப கேன்சல் ஆயிடும். அப்போ 5/2 minus 2 theta மட்டும் இருக்கும். 5/2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 2 into tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x square. அதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட். அப்போ பேசிக்கான ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை தான் நம்ம இங்க அப்ளை பண்ணோம். ஓகேவா? சரி, இப்போ இங்கேயும் அதே மாதிரி 13th சம்முக்கும் 2x divided by 1 plus x squared இருக்கு. இது வந்து tan 2 tan theta divided by 1 plus tan square theta. இது வந்து sin 2 theta. அப்போ சேம் இஷ்யூ sin 2 theta. அப்போ சைனை காசா மாத்தினாதான் cos inverse cos கேன்சல் ஆகும். அப்போ 90 minus 2 theta போட்டுரும். அப்போ cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா திருப்பி 5/2 minus 2 theta. சேம் ஆன்சர் ரிப்பீட் ஆயிடும். இப்போ இங்க சைன் இருக்கா? சைன் இருக்கு. alright, 1 minus x equal to cos theta ன்னு எடுக்கிறோம். x equal to cos theta ன்னு எடுக்கிறோம்னா 2 cos theta ஆயிடுமா? இங்க 1 minus cos square theta வந்து sin square theta. ஓகேவா? 1 minus cos square theta வந்து sin square theta. சரியா? ரைட். அப்போ sin square theta ஓட ரூட் வந்து sin theta. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 2 sin theta cos theta வா மாறி 2 sin theta cos theta ஓட ஃபார்முலா என்ன? sin 2 theta. அப்ப sin inverse sin cancel ஆயிடுச்சுன்னா
2 theta 2 theta. அப்போ 2 into sin inverse x. Sin inverse x ஓட differentiation 2 into 1 by root of 1 minus x square. அப்ளை பண்றோம்னா ஆன்சர். ஓகேவா? இப்போ இங்கேயும் ஆல்ரைட், இந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் 1 by 2x squared minus 1 இருக்கு, இங்க secant இருக்கு. ஓகேவா? secant இருக்கு. அப்ப எனக்கு x equal to cos theta எடுத்தோம்னா 2 cos squared theta minus 1 equal to cos 2 theta. ஓகேவா? 1 by cos 2 theta மேல போச்சுன்னா secant 2 theta வா மாறி secant cancel ஆயிடும் 2 theta. அப்ப 2 cos inverse x. Cos inverse x ஓட differentiation minus 1 by root of 1 minus x square. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரியா? ஐடியா ஓகே ஆயிடுச்சா? அவ்வளவுதான். அப்போ இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்கணும். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக். இப்போ நம்மளுக்கு ஜென்ரலா இந்த எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஆனா பவர்ஸ்ல இருக்கு, எக்ஸோட வேரியபிள் பவர்ஸ்ல இருக்கு, மல்டிபிள்ஸ்ல இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்? அதுக்கும் நம்ம வேல்யூ போடலாம், போட முடியாதுன்னுலாம் இல்லை, அதுக்கும் நம்ம வேல்யூ போடலாம். ஆனா பவருக்கு 10 பவர் எக்ஸ்ன்னு இருக்கு, அப்போ 10 பவர் எக்ஸ்க்கு எக்ஸ் பவர் 100 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இத வந்து நம்மளால எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல்ல போடுறோம். இப்போ இதுல y equal to b power x இருக்கு. b is ஒரு நம்பர், ஓகே, நம்பர் பவர் x இருக்கு. அப்ப இது டிஃபரன்ஷியேட் பண்றது நம்மளுக்கு என்ன மெத்தட் இருக்கு? அப்போ அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக லாகர்தமிக் அப்ளை பண்ணும். ஓகேவா? ரைட், லாகர்தமிக் அப்ளை பண்ணும். லாகர்தமிக் பேஸ் வந்து என்ன ரூல்? ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ ஒய்யோட இருக்கு, ரெண்டு சைடும் லாகர்தம் அப்ளை பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் லாகர்தமோட ஜெனரல் ரூல். ஓகேவா? இதெல்லாம் உனக்கு எங்க இருக்குன்னா 8th புக்ல இருக்கு. அதுதான் 8th புக்ல இருக்கு. இது வந்து லாகர்தமிக் எப்படி இருக்கும்னா எக்ஸ்போனென்ஷியல் லாகர்தம் ரெண்டும் அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து வரும். ஓகேவா? லாகர்தம் என்ன பண்ணணும், எது பண்ணணும். அப்புறம் 9thலயும் வரும் லாகர்தம் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல இருக்க ட்ரபிள்னால பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம போடுறது பயங்கர டிஃபிகல்ட்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ரைட். அப்போ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த ரூல். ஓகேவா? log p பேஸ் ஏன்னு இருக்குன்னா இப்ப பேஸ் பிக்கு மாத்தணும்னா log p பேஸ் b டிவைடட் பை log a பேஸ் b அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஒரு ரூல். ஆனா இது வந்து நம்ம சம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ப்ராடக்ட் ரூல், இதுக்கு பேரு ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. log pq பேஸ் b இப்படின்னு இருக்குன்னா இந்த ப்ராடக்ட வந்து log p பேஸ் b log q பேஸ் b அப்படின்ட்டு நம்மளால பிரிக்க முடியும். இது வந்து ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கோஷன்ட் ரூல், இது பவர் ரூல். ஓகேவா? பவர் ரூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா log p பேஸ் a அப்படின்னு இருக்குன்னா log m பேஸ் n அப்படின்னு இருக்குன்னா இங்க பேஸ்ல m பவர் n இருக்குன்னா n இன்டூ log m அப்படின்ட்டு நம்ம போடலாம். இததான் நம்ம இங்க அதிகமா யூட்டிலைஸ் பண்ண போறோம். அப்ப log p பேஸ் பவர் n அப்படின்னு இருக்குன்னா n log p அப்படின்னு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். பேஸ் வந்து p. ஆனா நம்ம பேஸ்லாம் நம்ம இங்க அப்ளை பண்ண மாட்டோம், அதனால லாகாவே அப்படி இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ x e பவர் log x இருக்கு. எனக்கு e பவர் x ஓட டிஃபரன்ஷியேஷன் e பவர் x ன்னு தெரியும். ஓகேவா? ஆல்ரைட், e பவர் x ஓட டிஃபரன்ஷியேஷன் e பவர் x ன்னு தெரியும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்றதுக்காக டேக்கிங் log on both side. அப்ப என்ன ஆகும்? log
x equal to log of e power log x ஆ மாறிடும். log of exponential வந்து கேன்சல் ஆயிடும், வெறும் log x மட்டும் தான் வந்து வரும். ஓகேவா? ரைட். அப்ப அதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஸ வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power x ன்னு தெரியும். log டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x வந்து 1 by x ன்னு தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் e power minus x இருக்கு. இத செயின் ரூல் யூஸ் பண்ணோம்னா e power minus x equal to u ன்னு எடுத்தோம்னா e power u தான் வரும். into u ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? minus x ஓட டிஃபரன்ஷியேஷன் -1. அப்போ மைனஸ் e power minus x ஆ மாறிடும். அதான் இங்க. ஆல்ரைட். sin of log x இருக்கு. செயின் ரூல் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? சூப்பர். cos log x அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எப்ப நம்மளுக்கு அந்த ஐடியாலஜி பக்காவா செட் ஆகுதோ நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா மாறிடும். இப்ப cos inverse of e power x இதை u எடுக்கிறோம் அப்படின்னா -1 by root of 1 minus u square. அப்ப e power, ஓகேவா, e power x ஓட ஸ்கொயர், அப்ப e power 2x ஆ மாறிடும். into differentiation of this one ல, ஓகேவா, differentiation of e power x. differentiation of e power x என்ன? e power x தான். ஓகேவா? ஓகேவா? உனக்கு புரியுதா இப்போ? அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் e power x divided by root of 1 minus e power 2x. இப்போ e power cos x இருக்கு. அப்ப இதை u ன்னு எடுக்கிறோம்னா e power x தான். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin x. அப்போ minus of sin x into e power cos x. ஓகே. அப்போ செயின் ரூலோட ஃபண்டமெண்டல். ஓகேவா? ரைட். அப்போ எப்பெல்லாம் நான் ஒரு ஐடியாலஜிய நம்ம கரெக்டா ஒர்க் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் பக்காவா வந்துகிட்டே இருக்கும். சரியா? ரைட். அப்போ இதுதான் எக்ஸசைஸ் 5.4. அப்ப log e power xs இதெல்லாமே தான் 5.4ல இருக்கு. போடு. கொஸ்டின் காட்டா? ஓகே.
புரியுதா தங்கமே? ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா கரெக்டா ஃபர்ஸ்ட்க்கு? செகண்ட் இப் டிவைடட் பை ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கியூப்க்கு ஓகே. இது 3 சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் இருக்குல்ல, 3. ஓகேவா? 3 இருக்கு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாவே வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வந்து இருக்கணும். ட்ரிபிள். அப்போ ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் எனிதிங் வந்து காஸ். அப்ப காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் into tan inverse of this value. அப்போ 1 by 1 plus e power minus 2x. e power minus x whole square வரும் into e power minus x ஓட differentiation e power minus x into minus x ஓட differentiation minus 1. அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? பாரு, டைரக்டா ஒன் ஸ்டெப்ல நம்ம ஆன்சரை வந்து போட்டுட்டோம். இங்க log of, அப்போ 1 by cos e power x into cos ஓட differentiation minus sin e power x into e power x ஓட differentiation e power x. sin by cos tan. அவ்வளவுதான்.
ஓகேவா? ரைட். ஆ. ம். எது? ம். ம். ஓகேவா? ரைட். சரி. இப்போ இந்த இடத்துல இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், இது மாதிரி இ பவர் எக்ஸ் பவர் 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓ. ம்? இது ஆடி- ஆகாது.
ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, பவர் எக்ஸா இ பவர் எக்ஸ். ஆல்ரைட், எக்ஸ் பவர் 5 வரைக்கும் இருக்கு. அப்போ ஒன்னு என்ன, ஃபர்ஸ்ட் இ பவர் எக்ஸே வரும். இதுக்கு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2x, e power x cube into 3x square, e power x power 4 into 4x cube, e power x power 5 into 5x power 4. அவ்வளவுதான், அதான் ஆன்சர். அதை கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம். ஆல்ரைட், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காங்களா? ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஏன்னா நெகட்டிவா இருக்குன்னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். -1க்கு வந்து ஐ அப்படின்னு போடுவாங்க. அதனாலதான் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரூட்னா என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் 1/2 ரூட் எக்ஸ் வரும். அப்போ இங்க இ பவர் ரூட் எக்ஸ் இருக்கு, ரூட் ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ் இருக்கு, அதை போட்டோம். இன்டூ இ பவர் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இ பவர் ரூட் எக்ஸ் தான், இன்டூ ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 1/2 ரூட் எக்ஸ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு, கன்ஃபார்ம்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம போடணும் இந்த சம். அடுத்த சம்மு log ஆஃப் ஓகேவா, 1/log x into log x definition 1/x, அவ்வளவுதான். 1/x log x cos x by log x, அப்போ u by v. ஓகேவா, u by v நான் எப்படி போட சொல்லியிருக்கேன்? cos x போட்டுக்கோ, log x போட்டுக்கோ, u equal to v equal to போட தேவையில்லை. டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x 1/x log x மைனஸ் இங்கே வந்துருச்சா, மைனஸ் log x into sin x minus cos x by x divided by log x whole square. எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த x இங்க போயிடும், மைனஸ் காமன் எடுக்கணும்னா x log x sin x plus cos x divided by x ஆயிடும் கீழே. அவ்வளவுதான் இங்க. ஓகேவா? மேல இதுக்கு முன்னாடி இருந்த சம்மா ம் ம் இங்கயா?
இன்னொரு இது இருக்குல்ல, இங்க எக்ஸ் பை ரூட் எக்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ்ல ஒரு ரூட் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப மேல போயிடுச்சு. அப்ப மேல வந்துச்சு. இது ஃபுல்லா எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது ரூட் எக்ஸ். ஓகேவா? சரியாயிடுச்சா இது? இல்ல, இது a பிளஸ் எக்ஸ் பை டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோயே, டிவைடட் பை இங்கேயும் 2 ஆக்கணும், இன்டூ 2 டிவைட் பை 2 ஆக்கணும். அப்ப இன்டூ எக்ஸ், அப்பதான் டினாமினேட்டர் சேம் ஆகும். டினாமினேட்டர் சேம் ஆச்சுன்னா 2a பிளஸ் எக்ஸ் பை 2ன்னு வரும். அப்பதான் அது கீழே கொண்டு. இந்த மாதிரி எரர்ஸ்ல நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இதனாலதான் நம்ம நிறைய வந்து லூஸும் பண்ணுவோம். ஓகேவா? 10th சூப்பர். cos of differentiation of cos sin log x plus e power x into either differentiation log x or differentiation 1 by x plus e power x or differentiation e power x. LCM இருக்குன்னா இல்லப்பா, இங்க பிளஸ்லயே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இது மட்டும் தான். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ், இவ்வளவுதான். அப்போ ரைட் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் நம்ம பண்றப்போ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பக்காவா வந்து வரும். அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. we don't have to worry about it at all. ஓகேவா? ரைட். அதுவே நம்ம வந்து ரைட் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அதுக்கு தேவையான டிஃபிகல்டிஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆயே தீரும். வேற வழியே இல்லை. நம்ம அதுக்கு தேவையானதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ரைட். அதை வந்து மைண்ட்ல கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வேற ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம அதுக்கு தேவையானதை நம்ம பண்ணா மட்டும்தான் முடியும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து பரவாயில்ல, இதுல எல்லா சமமும் போட்ட முடியுமா? சரி. நெக்ஸ்ட் லாகர்தமிக் டிஃபரன்ஷியேஷன். இப்போ லாகர்தமிக் டிஃபரன்ஷியேஷன்ல இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும், குழம்பும். ஓகேவா? ரைட். இப்போ u பவர் x இருக்கு, u இருக்கு, u பவர் v இருக்கு. இதுவும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x இருக்கு, இதுவும் வந்து ஃபங்க்ஷனா இருக்கு. அப்ப நம்மளால வந்து டைரக்ட் மெத்தட்ல போட்டோம்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட். பாரு, இந்த சம்லாம் போடணும் அப்படின்னா நார்மல் மெத்தட்ல போடுறோம்னு வச்சுக்கோயே, இது மொத்தமா u எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இத வந்து பிரிக்கணும். uv இருக்கு, அப்புறம் w இருக்கு.
முதல்ல இது ப்ராடக்ட் ரூல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டிவைடட் பைல போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கா வந்து போகும். அதுக்கு பதில் நம்ம லாகரிதம் அப்ளை பண்றப்போ y ஈக்குவல் டு இருக்கு, லாகரிதம் அப்ளை பண்றப்ப டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் லாக் ஒய்யா மாறிடுமா. இங்க வெளியில லாக், இது ரூட் எக்ஸ் இருக்கு, ரூட் எக்ஸ்னா பவர் 1/2ல, அப்போ 1/2 log of multiplication log pq என்ன சொன்னோம், log pq equal to log p plus log q divided by இந்த வேல்யூ இருக்கு, அப்போ மைனஸ் log w. அப்போ 1/2 டோட்டலா வெளில வந்துருச்சு பவர் ரூல் படி. உள்ளுக்குள்ள log of x minus 3 log plus log of x squared plus 4 minus டிவிஷன்ல இருக்கிறது மைனஸ் log of 3x squared plus 4x plus 5. நம்ம அந்த லாகரிதமிக் பார்த்தோம்ல, log m by log n equal to log m divided by minus log n. இந்த மாதிரி பிரிக்கிறோம். அதனால இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன்னால பிளஸ் பிளஸ் வருது, கீழே டிவிஷன்னால மைனஸ். இப்ப இங்க கீழே இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருப்பி மைனஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா, ரைட்? அப்போ இப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ log y ஓட டிஃபரன்ஷியேஷன் 1/y, y ஓட டிஃபரன்ஷியேஷன் dy by dx. 1/2 கான்ஸ்டன்ட், அதோட கோஎஃபிஷியன்ட் அது அப்படியே இருக்கு. log of x minus 3 வந்து 1/x minus 3 into x minus 3 டிஃபரன்ஷியேஷன் 1, அதனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க 1/x squared plus 4 into x squared plus 4 டிஃபரன்ஷியேஷன் 2x, இது மைனஸ் 1/3x squared plus 4x plus 5 into 3x squared plus 4x plus 5 டிஃபரன்ஷியேஷன் 6x plus 4. இப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு dy by dx மட்டும் தானே வேணும். அப்ப இந்த y இந்த சைட் போச்சுன்னா y/2 வந்துடுது. y ஓட வேல்யூ என்ன, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ரூட் ஆஃப், அதை அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர். ஓகேவா, ரிசல்ட் என்னன்னு புரியுதா? அப்போ எப்பெல்லாம் நம்ம ஒரு ஐடியாலஜியை நம்ம கரெக்டா அப்ளை பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளால பெஸ்டான ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு a பவர் x இருக்கு. இப்ப லாக் அப்ளை பண்ணா என்ன ஆயிடும், log y பவர் ரூல் படி x log a வா மாறி, log a வந்து கோஎஃபிஷியன்ட் தானே, கான்ஸ்டன்ட் தானே. அப்ப log a இன்டு x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. இந்த y இங்க போச்சுன்னா மல்டிபிளிகேஷன்ல போனோம்ல, மல்டிபிளிகேஷன்ல போச்சுன்னா y log a, y ஓட வேல்யூ என்ன, a பவர் x log a, அவ்வளவுதான். அப்போ ஐடியா தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் இல்லை. சரியா, நெக்ஸ்ட் x sin x. அப்ப log எடுத்தோம்னா log y equal to log x power sin x. அப்ப என்ன ஆயிடும், sin x log x ஆ மாறிடும், பவர் ரூல் படி sin வந்துடும். இப்ப ப்ராடக்ட் ரூல் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ரைட்? அப்போ சிஸ்டமேட்டிக்கா நம்ம திங்க் பண்ண நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டரா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எப்பயுமே அந்த சிஸ்டமேட்டிக் திங்கிங்க மிஸ் பண்றவே கூடாது. சிஸ்டமேட்டிக் திங்கிங் எப்பவுமே இருக்கணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. அத மைண்ட்ல வந்து கிளியர் கட்டா மைண்ட்ல வந்து ஏத்திக்கணும். பண்ணுப்பா மா, கேக்குதா?